கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த 40 நாள் வேத வசனத்தின் வழியாக, வேத வசனம் என்கின்ற லென்ஸு கண்ணாடி வழியாக இந்த பைபிளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளினுடைய செய்தி நன்றாக துணித்துக் கொள்ளுங்கள். என் சிறுமையில் தாவீது சொல்லுகிறார், பெரிய அரசன் சொல்லுகிறார். இது இந்த புறாவின் கண்கள் யூடியூப் சேனலில் தருகிற 500வது செய்தி. இது இந்த புறாவின் யூடியூப் சேனலிலே தருகின்ற 500வது செய்தி. இதை நீங்கள் ஆவலோடு வாசியுங்கள். புறாவின் கண்களில் இது உங்களுக்கு அப்படியே மின்னிக்கொண்டு இருக்கிறது. பாருங்கள், கேளுங்கள் பிரியமானவர்களே. இந்த இடத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 14ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இதோ, நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சபதரித்தும் மரங்களையும் கற்களையும் சபதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சபதரிப்பாய் என்று சொல்லி இங்கே தன்னுடைய மகன் சாலோமனை பார்த்து அவன் ராஜாவாக ஆகிற பொழுது கர்த்தருடைய ஆலயம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதை குறித்து மிக அழகாக பேசுகிற, எடுத்துரைக்கின்ற வார்த்தை. அது மாத்திரமல்ல, என் கர்த்தர் மேல் ஆலயத்தில் உள்ள வாஞ்சையா என்று அவர் சொல்லுகிறார். ஜனங்கள் எல்லாரும் இவருக்கு இருக்கிற வாஞ்சையை பார்த்து எல்லாரும் ஆவலாய் கர்த்தருக்கு காணிக்கையை ஆலயம் கட்டுவதற்காக கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நாம் பயன்படுத்த விரும்புவது என் சிறுமையில் என்று சொல்கிறார். எங்க உலகத்தினுடைய வல்லரசை நிறுவியவர்கள் நாம் பார்க்கிறோம். அசிரிய சாம்ராஜ்யம், எகிப்திய சாம்ராஜ்யம், அசிரிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், அது கடைசியாக இப்பொழுதும் அது மறைமுகமாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ரோம சாம்ராஜ்யத்தை இவைகளெல்லாம் எழும்பிய பிரமாண்டமான ராஜாக்கள் எல்லாம் ஒரு தேர்தலிலே ஒரு போரிலே தோற்றிருப்பார்கள், சற்று காயமடைந்திருப்பார்கள். இப்படி அவருடைய வம்சங்கள் வந்து ராஜ்யத்தை கைப்பற்றியிருக்கும். ஆனால் பரிசுத்த வேதாமத்திலே தான் சண்டை செய்த இடங்களிலெல்லாம் எல்லா ராஜ்யங்களையும் அனைத்தையும் வென்ற ஒரே ஒரு ராஜா யார் என்று சொன்னால் தாவீது. இவ்வளவு ராஜ்யங்களை வென்று வெற்றி பெற்ற தாவீதுடைய போர் செய்த முறையிலையும் அவன் புத்திமான் நடந்து கொண்டதையும் கர்த்தர் அவனை காப்பாற்றி வந்ததையும் வேதத்தினுடைய அங்கலமாக பார்க்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு சின்ன கிராட்ச் கூட விழவில்லை, ஒரு சிராய்ப்பு கூட இல்லை. அந்த அளவிற்கு தேவன் அவரை பாதுகாத்தார். அவ்வளவு யுத்தத்திலே விதிலையும் பராக்கிரமசாலியாக இருந்து எல்லாவற்றையும் கைப்பற்றினார். அவருக்கு கப்பம் கட்டுகிறவர்களாகவே உலகத்தில் இருந்தவர்களெல்லாம் காணப்பட்டார்கள். கப்பம் கட்டுகிறவர்களாக, அதாவது வரி கொடுப்பவர்களாக காணப்பட்டார்கள். இதற்கு உதாரணம் வசன வேதத்திலே இருக்கிறது. அதாவது சாலமோனுடைய சாம்ராஜ்யம், அவர் 40 ஆண்டுகள் அவர் அரசாளுகிற பொழுது ரொம்ப, அதாவது எந்த எதிரியுமே இல்லை என்று சொல்கிறார். தாவீது காலத்திலே சுற்றி எதிரிகள் இருந்தார்கள். எல்லாரையும் வென்று எடுத்து தாவீது சாலமோனுக்கு தன் ராஜ்யத்தை கொடுக்கின்ற பொழுது சமாதானமாக சுற்றி இருக்கிறவர்கள் யாருமே சாலமோனுக்கு விரோதமாக எழும்பாதபடி என் தகப்பனாகிய தாவீது அனைவரையும் வென்று அவர்கள் கப்பம் கட்டக்கூடியவர்களாக அமைதிப்படுத்தி வைத்திருந்தார். அந்த அமைதியான நாட்களிலெல்லாம் தேவாலயம் கட்டப்பட்டது. இதற்கு இவ்வளவு மகிமையாக நிறைந்த ராஜா சொல்லுகிறார், என் சிறுமையில் என்று சொல்கிறார். என்ன சிறுமை? இதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதில் என் சிறுமை என்று சொல்கிறார். என்ன சிறுமை? இவங்க சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. உலகத்திலே இவ்வளவு பணம் இருக்காது, இவ்வளவு தங்க வந்து இருக்காது, அந்த அளவுக்கு அவர் சேர்த்து வைக்கணும்னு சொல்றாரு. சிறுமை என்றால் என்ன என்றால், ஒரு ராஜா இப்ப சாலமன் எடுத்துக்கிட்டா 1000 மனைவிகளை கட்டி அவர்களுக்கெல்லாம் புடவைகள் எகிப்திலிருந்து வாங்க, அவர்களுக்கு இது வாசனை திரைவங்களா வாங்க, அவர்களுக்கெல்லாம் ஒரு அரமனை கட்ட, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்படி சுகபோகமா வாழ்க்கை, அவ்வளவு சுகபோகமான வாழ்க்கை. ஆனா தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய பெட்டி வனாந்தரத்திலே திரைகளின் நடுவிலே அது இருக்கிறது. நான் மச்சிப்பாவை வீட்டிலே நான் குடியிருப்பேனா?
என்று சொல்லி நான் கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை, படுப்பதும் இல்லை. அப்ப ஏதோ ஒரு திண்ணையிலேயோ அல்லது கீழேயோ அவர் படுத்து உறங்கினார். அப்போ தனக்கு கீத வாத்தியங்கள் அது இது வரக்கூடியதெல்லாம் செலவு ஆகும் பாருங்க. இந்த செலவுகள் எல்லாம் தன்னுடைய ராஜ பந்தியெல்லாம் இருக்கு பாருங்க, பெரிய பெரிய மேன்மையாலாம் பந்தி, இந்த தரிசனம் பெற்ற பின்பு இவைகளெல்லாம் அவன் குறைத்து கொண்டு தன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டு அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், பொருள்களை கர்த்தருடைய ஆலயத்திற்காக மோசையிட்ட கொடுத்த அந்த அந்த ப்ளூ பிரிண்டை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் கட்ட வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை அவன் ஆலோசித்து பண்ணிக்கொண்டு அதே எண்ணமாக இருந்தான். சரியா டீ குடிக்கல, சரியா காபி சாப்பிடல, பெரிய இதுகள்லாம் இது பண்ணல, எல்லாத்தையும் அவன் அமைதியாக இருந்து கொண்டு இதான் சிறுமை என்று சொல்றேன். இந்த நாளில் நாமளும் உபவாசம் சொல்லிட்டு எத்தனை பேருக்கே நம்ம உதவி இருக்கிறோம். ஒரு நல்ல காரியம் செய்ய விட மாட்டோமே. எத்தனை ஏழை எளியவர்களுக்கு நகை நட்டு வாங்கி கொடுத்து திருமணத்தை இந்த காலத்தில் நீங்கள் செய்தீர்கள். இது என்ன விளங்காம போன நாளா? இந்த உலகத்தான் சொல்லுவான் செவ்வாய் தோஷமா, செவ்வாயில ஒரு நல்ல காரியத்தை செய்யக்கூடாமா. செவ்வாய்க்கு தான் கிழமையிலே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு ஒண்ணுதான் வாய் இருக்கு, வாய் இருக்க உள்ள பிழைச்சிக்கணும். வாயை அகன்ற திறந்த கர்த்தாவே ஏசப்பா நீ ஆசீர்வதின்னு நீ சுத்தமிட்டு அவரை நோக்கி கூப்பிட்டேன்னா உன்னை ஆசீர்வதிப்பாரு. வெட்கப்படாம, துக்கப்படாம, துயரப்படாம நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிடுற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு அவர் தருவாரு. நீ யோசித்து பாரு. நீ கத்திக்காலம்னு சொல்லிவிட்டு அம்புட்டையும் உன் வீட்டுல இருப்பு வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு இந்த நாள பணத்தை எடுத்துக்க யாருக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாம் பாழா போயிடும், எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். எவ்வளவு மூடத்தனம். நீ சிறுமைப்பட்டா என்றால் சிறுமையில் இருக்கிறவர்களை நீ பெருமைக்குள் வழி நடத்துகிறாயா? அவர்களை மேலானவர்களை வைக்கிறாயா? நீ சிறுமைப்பட்டுக் கொண்டு சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவனாக இருந்து இந்த காலத்தில் நீ நன்மை செய்தவனாக இருக்கிறாயா? நீ உபவாசம் இரு, நீ சாப்பிடாம, நீ சோறு பொங்காம, வீதிகளிலும் தெருக்களிலும் கோடிகளிலும் பல இடங்களிலும் அழுக்கு சட்டை போட்டுக்கொண்டு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருப்பவர்களை சாப்பிட வைக்கக்கூடிய அளவில் உன்னிடத்தில் பணம் இருந்தும் நீ அதை செய்யாமல் இது கஸ்தினாலு இது குஸ்தினாலு அப்படின்னு சொல்லி குஸ்தி மட்டும் போடுவேன் அண்ணன் கிட்ட. ஏன் இந்த நாளில் ஏதாவது ஒரு எல்லைக்குடியோ உன்னுடைய பொருளை எதையோ அண்ணனோ தம்பியோ எடுத்துக்கிட்டோம், எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் எத்தனை கோர்ட்டு ஏறி இறங்க மாட்டியா நீ? இது கஸ்தினாலு ஒன்றும் செய்யக்கூடாது. உன் வீட்டுக்குள்ள ஒரு திருட வர்றான் ஒரு செம்ப தூக்குறதுக்கு, இது கஸ்தி நாடு அதனால அவன் அடிச்சிடக்கூடாது, அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லுவியா? எவ்வளவு ஒரு மூடத்தனமான ஒரு காரியம். இதை நன்மை செய்வதற்கு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்களில் ஒரு நாள் ஆயுஷ் நாட்கள் உனக்கு கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உன் மனதிலே சிந்தித்து செயலாக்கம் கொள்ள வேண்டும். தாவீதை நினைத்துக்கொள், அவ்வளவு ஒரு பெரிய அரசன், அவ்வளவு மேன்மையானவன். அவன் சொல்லுகிறான், என் சிறுமையில் தான் சிறுமைப்பட்டுக் கொண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அல்லவா, கொடுப்பதிலே தன்னை பாதிக்கக்கூடிய அளவிலே காணிக்கை கொடுப்பது, உதவி செய்வது, தூங்காமல் இருப்பது, நினைத்து கொண்டு இருப்பது, கர்த்தருக்காக வாழ்வது, தன்னை பாதிக்கக்கூடிய அளவிலே, தன்னை தாக்கக்கூடிய அளவிலே. நான் சில நேரங்களில் அந்த வாலிய வயசுல பாட்டு படித்த மாதிரி பாட்டு படித்தேன் அப்படின்னா அந்த டோனை விரிவாக திறந்து பாட்டு படிக்கும்போது அப்படியே இந்த முதுகல் ஊரம் வலி எடுக்க ஆரம்பிச்சோம். ஆனாலும் கூட பாட்டு படிச்சு முடிப்பேன். இதெல்லாம் ஒரு சின்ன இதுதான். என் முழு இதயத்தோடும், என் முழு உள்ளத்தோடும், என் முழு பலத்தோடும், என் முழு ஆவியோடும் அவரை நான் நேசிக்கிறேன். பிரியமானவர்களை நல்லா கவனித்து பாருங்க. என் சிறுமையில் தன்னை பாதிக்கக்கூடிய அளவில் பொருட்களை சேர்த்தாயா? எந்த விதமான ஆடாமங்களை எந்த இதையும் அவர் தேடலை. கடைசி நாட்கள்ல கர்த்தர் 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 அவர் காலைத்தை கட்ட வேண்டும், மாலைத்தை கட்ட, ஏன்னா மேப் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. சரி, இது மாத்திரமா? அவர் கட்டிய இடத்தை தேர்ந்து கொண்ட இடத்தை பாருங்கள், மோரியா மலை. அந்த மோரியா மலையிலே ஒரு நாள் ஆபிரகாம் அந்த அசிரிய ராஜாக்கள், பள்ளத்தாக்கு ராஜாக்களை எல்லாம் வெற்றி கொண்டு வருகிற பொழுது சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, அவர் ராஜாவா இருந்த ஆசாரியர் இருந்தார். சாலம் என்றார் இந்த எருசலேம் ராஜா, அது பேர் சாலேம். அவர் எப்போ ஆண்டு கொண்டிருந்தார்? அந்த ராஜா இவருக்கு அப்பவும் திராட்சசம் ஒரு திருவிருந்து மாதிரி கொடுத்தார். அப்ப அவர் ஆசாரியரா இருந்தார்னா அந்த சாலம் அந்த தேசத்திலே அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? பலிபிடம் கட்டி ஆராதித்திருக்க வேண்டும்.
முதலாவது சாலேம் ஆராதித்த இடம். அதற்கு பின்பு ஆபிரகாம் தன் மகனை பலியிடுவதற்காக கொண்டு சென்ற இடம். அதற்கு பிறகு தாவீது சியோன் கோட்டையை பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அங்கிருந்து எபிசியர், கிர்காசியர், அப்படிப்பட்ட இவன் தோலாம் துருத்தி எல்லாரும் இருந்துக்கிட்டு தாவீது இங்கே வந்தால் ஒரு கிழமை விரட்டி விட்டுருவான் அப்படின்னு சொன்னாங்க. ஏறி அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் விரட்டிட்டு அந்த எருசலேமை பிடித்தார் தாவீது. பிடித்தது மாத்திரமல்ல, அவர் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் அங்கிருந்த ஜனங்களுக்கு அவர் அந்த நாட்டை ஜெயித்திருந்தாலும் இலவசமாக அதை அவர் அணிவித்துக் கொள்வதற்காக அதில் அருவனான் என்ற ஒரு மனிதன், அந்த அருவனான் என்பவன் இடத்த அந்த களம்தான் இந்த ஜெருசலேம், இந்த மோரியாமலை, இந்த சாலமின் ராஜா ஆண்ட இடம். தேசத்திலே ஒரு பெரிய இது நடக்கிறது, சங்காரம் நடக்கிறது. அந்த சங்காரத்தை செய்து கொண்டு வந்த பொழுது அந்த அரவணாம் களத்தில் நின்று அப்படியே தேவ தூதன் அப்படியே நோக்கி கொண்டு இருக்கிற பொழுது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு நிப்பாட்ட சொல்லி தாவீதை அங்கே அனுப்புகிறார். அங்கே அந்த இடத்துல நீ ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள் என்று சொல்லி, இந்த உன்னுடைய கீழ்ப்படியாமையினால் நீ செய்த தவறுக்காக அந்த இடத்தில் பலிபீடம் கட்டு என்று சொன்ன பொழுது அவன் அங்கு போகிறான். போய், நான் சுருக்கமாக சொல்கிறேன், போய் அந்த அருவனான் களத்தை அவன் இலவசமாக பணிந்து கொண்டு தருகிறேன் என்று சொல்கிறான். நீ ஜெயித்த நாடு, ஏதோ எங்களுக்கு இலவசமாக கொடுத்து சென்று இலவசமாக தருகிறேன் கட்டுங்கள் என்று சொல்லுகிற பொழுது தாவீது விலை கொடுத்து வாங்கியதிலே மிக மிக இன்றைக்கு லட்சம் கோடிக்கு பெருமான அளவுக்கு அந்த எருசலேம் அந்த பகுதியை அவன் விலைக்கு வாங்கி அதை பலி செலுத்தி தன் மகனுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு ஒப்படைத்தான். இவ்வளவு பொருள்களை அவன் சேர்த்தான். இன்னைக்கு பாருங்க, நான் அப்படி கண்ண மூடி ஜெபம் இருக்கேன். நிறைய ஊழியக்காரன் சொல்லியிருக்காங்க, 100 ஏக்கர் இருந்து அவர் கொடுத்தாரு, அந்த அவர் ஒரு பென்சுக்கார் கொடுத்தாரு, அவர் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு ஒரு 10 ஏக்கர் கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு சொல்றியே. ஒன்று தெரிஞ்சுக்கோ, கர்த்தருக்கென்று ஆலயம் கட்டுகிறது, ஊழியம் செய்கிற சபையினுடைய பணத்தினால் மீட்கப்பட வேண்டும். அந்த நிலம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும், அந்த இடம். இதெல்லாம் தாவீது என் தேவனுக்கு கட்டுவதில் மிக மிக அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டும் என வாங்கினார். தன் சிறுமையிலே, தன்னை பாதிக்கக்கூடிய நிலை, தன்னை ராஜமேன்மையெல்லாம் திறந்து வாங்கினார். எனக்கு மிக அன்பானவர்களே, நீங்கள் படித்தவர்கள், பட்டம் உள்ளவர்கள், அதிவேதாவிகள், பல பணத்தினுடைய எண்ணிக்கையில் அடங்காத சொத்துக்கள் மதிப்புகள் வைத்திருந்தாலும் கூட அத்தனை பொருள்களையும் ஏழை எளியவர்களுக்கு கிறிஸ்து உங்களுக்குள் வந்தால் அந்த சகைவை போல என் ஆசியை பாதி இலைக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு நாளாக இந்த நாளை நீங்கள் மாற்ற முடியுமா? இல்லை என்றால் விருதையா. கர்த்தரோடு இருப்பாராக. 500வது செய்தியை அலசி ஆராய்ந்து உள்ளத்தின் அடியில் வைத்து சுவாசிங்கள், மற்றவர்களின் சுவாசிக்க வைங்கள். கர்த்தரோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.